அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களை வாசிப்போம். நமக்கோ தேவன், நமக்கும் அவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், இதுதான் முக்கியம். நமக்கு இந்த பகுதி தான் முக்கியம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே தேவனிடத்திலிருந்து கூட இல்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி, அவரிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ நம்ம இந்த செய்தியினுடைய முதன்மையான முழுமையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியின் நமக்குள்ள ஆவி இருக்குது. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னா, ஆவி, ஆத்மா, சரீரம், எப்படி 3 பகுதிகளாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன். அப்போ ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி தொடர்பு கொள்கிறார்னா, நம்முடைய ஆவியிலிருந்து தொடர்பு கொள்கிறார். அல்லேலூயா. எப்போ நாம ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவர் முழுமையாக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நமக்குள்ளேருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யார் இதை புரிந்து கொள்ள முடியும்? யார் இதை அறிந்து கொள்ள முடியும்? தேவன் பேசுகிறதை யார் அறிந்து கொள்ள? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே வாசித்து காட்டினேன். பிரசங்கின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் பிரதானம் அவர் சொல்றாரு பாருங்க, பிரசங்கி சொல்றாரு. பிரசங்கினா யார் தெரியுமா? இந்த புஸ்தகத்தை எழுதுன யார் தெரியுமா? யாரு? சாலமோன். பிரசங்கினா யார்? சாலமோன் தான் பிரசங்கி. அவர் தான் சொல்றாரு, இரும்பு ஆயுதம் மழுங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாதான்? அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். பலத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு நான் உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. நான் அப்போ நாம் ஒரு காரியத்தை ஒரு மரத்தை வெட்டுக்கிறோம் அல்லது வேற ஏதாவது அருவாளை வச்சு செய்கிறோம் அப்படின்னா அது என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா தீட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. தீட்டப்படாவிட்டால் நாம் அதில் என்ன செய்யணும்? நாள் ஃபுல்லாக நம்முடைய பலத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தீட்டுவது என்பது சாதாரண காரியம், ஆனால் பலத்தை கொடுப்பது என்பது பெரிய காரியம். அப்படிதானே? எல்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் வயதாங்கிறது எதில் தெரியுதுன்னா, ஒரு தடவை மரத்தை வெட்டின, முந்திலாம் வெட்டிக்கிட்டே இருப்பேன். 10 தடவை இப்படி வெட்டுனேன் பாருங்க, கை இல்லாத மாதிரி ஆயிட்டு. என்ன பழமை சுத்தமாக போயிட்டு அப்படி இது என்ன சொல்ல, வெறுமனை சும்மா கை ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிட்டு. 10 தடவை இப்படி டப்பு 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 டப்புன்னு வெட்டுனா பாருங்க. அப்போ பலத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு தெரியுது பலம் எவ்வளோ பேர். வாலிப இதில் தெரியல. அதை போல பலம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நமக்கு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை, பிரசன்னம், ஆளுகை, அல்லது நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான உள்ளுணர்வு. அது இங்கிலீஷில் எப்படி சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? இன்ட்யூஷன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு, இன்ட்யூஷன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் பேசணுமே அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையை கூட சரியாக நடத்துவதற்கு கர்த்தர் உங்களோடு பேசினா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துவீங்க. அல்லேலூயா. என்ன பைபிள் வசனம் சொல்லுது பாருங்க, எவர்கள் கர்த்தருடைய, நான் அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். நாம பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எவர்கள் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எவர்கள் கர்த்தருடைய, ரோமர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? புத்திரன் என்ன அர்த்தம்? பிள்ளைன்னு அர்த்தம். நாம் என்ன சொல்றோம்? நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றோம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஒரு ஒரு தகுதி அவர் சொல்றாரு. என்னன்னா தேவனால் நடத்தப்படு. அல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுங்க என்று சொல்ற. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் என்ற மனுஷன். அந்த ஸ்தேவான் என்கிற மனுஷன் அவன் ஊழியக்காரர்களால் ஜனத்தை விசாரிக்கும்படியாக அமர்த்தப்படுகிறான். 5ஆம் அதிகாரம் தானா? 6ஆம் அதிகாரம் வாசிங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை அதான் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவது. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பேதுரு முதலான அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், தேவ வசனத்தை போதிப்போம். இப்போ நாங்கள் போதிக்கிறோம்ல, இது மாதிரி போதிக்கிறதுல நாங்கள் இருப்போம். அடுத்து இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் நிறைந்தவனாய் கவனிங்க. ஸ்தேவான், மற்றவங்கெல்லாம் விட்டுருங்க. ஸ்தேவான் யார் தெரியுமா? இவன் ஊழியக்காரன் அல்ல. அவன் யார்? அவன் பந்தி விசாரணை. என்ன அர்த்தம்னா, அந்த ஆதி நாட்கள் என்ன பண்ணாங்க, சபையார் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி, இப்போ இந்த ஆலயம் இருக்குன்னு வைங்களேன், எல்லாரும் இப்படி கூடி வந்துடுவாங்க. எல்லாம் ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் ஆலயத்துக்குள்ளே உட்காந்து அவங்களுக்குரிய எல்லாத்தையும் மொத்தமாக விற்று கொண்டு வந்து சபையில் போட்டுருவாங்க. போட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? மொத்தமாக சாப்பிடுவாங்க. மொத்தமாக பொங்கி மொத்தமாக சாப்பிடுவாங்க. ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. எல்லாரும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாங்க. இப்படியாக அவருடைய நேரமெல்லாம் இப்படி தான் போச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரே என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு சீக்கிரம் வர போகிறாரு. இனி நம்முடைய வாழ்க்கையில் வேற ஒன்றும் பெருசு இல்லை. இயேசுவை எதிர்கொண்டு போவதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த நாட்களில் விசுவாசிகள் ஒருவருக்கு பார்த்து கொண்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மாரநாதான்னு சொல்லுவாங்க. மாரநாதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு சீக்கிரம் வருகிறான்னு அர்த்தம். நம்ம இப்போ சொல்கிறோம்ல, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படிங்கிறோம்ல, ஒருத்தர் பார்த்தா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? மாரநாதா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள இயேசுவோட வருகைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. எனவே இனி காலம் செல்லாது. இனி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறது காலம் இல்லை. இப்போ என்னது, நம்ம தேவன் எப்போ வருவார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கணும். எனவே சொத்தை பூரா கொண்டாங்க, மொத்தமாக வச்சு மொத்தமாக சாப்பிடுவோம். எல்லாரும் மொத்தமாக ஆயிரக்கணக்கான பேர் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணுமே, யார் யாருக்கு என்ன தேவைன்னு. அப்படிதானே? விசாரிக்கணுங்களா? யாருக்கு சைவமா? உங்களுக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்களா? சைவம் சாப்பிடுவீங்களா? அதை சாப்பிடுவீங்களா? இது இப்படி இருக்கீங்க இல்லைங்க, உங்களுக்கு அதை செய்யணுமா இதை செய்யணுமா? இதான் விசாரிப்பு. பந்தி விசாரிப்புனா வெறும் விசாரிப்பு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு மாத்திரமல்ல, அவருடைய எல்லா சுக துக்கங்களையும் என்ன செய்யணும்? நாம விசாரிக்கிறது. அதற்காக ஒரு 7 பேரை தெரிந்து கொள்றாருங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த ஸ்தேவான். இவன் பெரிய பிரசங்கம் பண்ணுறவன் இல்லை, பெரிய ஊழியக்காரன் இல்லை. இவனே எப்படி இருந்தானா, பரிசுத்தாவியும் விசுவாசமும் நிறைந்தவனாய் காணப்பட்டானா. விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. கூடாமல் போயிட்டு 8ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் யாருன்னு சொன்னேன்? இந்த சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம சகோதரிமார்கள், ஒரு சில சகோதரர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ சமைக்கிறாங்க. இப்போ சமைக்கிறவங்க இவங்க கூட எப்படி இருந்தாங்களாம்? பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிறைந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்களாம். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சமையல் வேலை செய்தவங்க, பந்தி பரிமாறினவங்க கூட எப்படி இருந்தாங்கன்னா, ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் நிரம்பிய
அதாவது சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பின் கூட்டம் மிக பெரிதான கூட்டம் இருந்த அந்த வேளையில 10ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க எத்தனையோ பட்டங்கள்ல இருந்து நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா அவன் பேசும்போது கர்த்தருடைய வல்லமை உண்டத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அவன் பேசின வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஞானம் இருந்துச்சுன்னா, உங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் அவர். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் ஞானமாய் நடக்க, ஆசீர்வாதமானவர்களாய் இருக்க தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களுக்குள்ள இருந்து பேசணும். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், இரும்பு ஆயுதம் மழுங்களா இருந்தா என்ன செய்யணும், பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆவி மழுங்களா இருந்துச்சுன்னா உன்னால வாழ்க்கைய தினந்தோறும் போராடி ஒரு 200 ரூபா சம்பாதிக்க, 100 ரூபா சம்பாதிக்க, 500 ரூபா சம்பாதிக்க போராட்டம் 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 போராட்டம். நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர்கள் ஆவினால் நிரம்பினவர்கள் அல்ல. இவர்கள் ஆவி தேவனோடு கூட பரிச்சயப்பட்டதல்ல, தேவனோடு கூட பழக்கப்பட்டதல்ல. அல்லேலூயா. ஏன்னா தேவனோடு பழக்கப்படுகிற ஆவி, தேவனோடு பரிச்சயமாக இருக்கிற ஆவி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளேருந்து உணர்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, சங்கீதம் 51:6 வாசிங்க. சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, இதோ விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த கரணம் என்ன தெரியுமா? அப்படிதான் நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கரணம் அப்படின்னா என்னன்னா, இன்னர் பார்ட் ஆஃப் மை சோல். என்னது? நானும் உண்மையாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதை சும்மா வாசிட்டு போகிறப்போ அந்த கரணம் அப்படின்னா அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொல்கிறார், எது சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எனக்கு தேவையான அந்த சமயத்தில் என்னுடைய ஆவியில் என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு உம்முடைய ஞானத்தை தெரியப்படுத்தினீங்கப்பா. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இன்னர் பார்ட் ஆஃப் மை சோல் அல்லது இன் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மை சோல். அந்த கரணம்ங்கிற வார்த்தை, அந்த கரணம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மை சோல் அல்லது இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் மை சோல். எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியில் உம்முடைய ஞானத்தை வாச்சோம்ல. நம்ம கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாச்சோமே, நமக்கோ அவைகளை தேவன் தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உங்க எதிர்காலம் இருட்டா இருக்குது அநேக வேளையில. உங்களுக்கு உங்க எதிர்காலம் என்ன ஆக போகுது தெரியல, பயந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி நடக்கும், ஏது நடக்கும், என் பிள்ளைங்களாம் எப்படி ஆவாங்க? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சார் பார்த்தீங்களேன், பயம் போயிருங்க. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, இந்த பயமும் எனக்கு இல்லை. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாகிட்டே. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாகிட்டே. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. அல்லேலூயா. பயம்
பயம் இருக்காதுங்க. எனக்குலாம் உண்மையை சொல்கிறேன், எதிர்காலத்தை குறித்த பயமே இல்லை. ஏன்னா எனக்குள்ளிருந்து என்னை நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தா 7 வழியாக துரத்திடுவி. ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தா 7 வழியாக துரத்திடுவி. 7 வழியாக துரத்திடுவி. எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆயுத்தம் செய்து என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அகத்துடுதல், இந்த இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள கிரியை செய்து இந்த ஆவியானுடைய இந்த தெளிவான வார்த்தைகள், தெளிவான வழிநடத்தல்கள், தெளிவான உணர்த்துதல்கள். அல்லேலூயா. முக்கியமாக நான் சொல்லுவது உணர்த்தல்கள். அல்லேலூயா. எனது நிறைய இடத்துல ஆபிரகாமுக்கு அநேக இடங்களில் கர்த்தர் பேசுகிறா பாருங்க. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1. உண்டாக்கி பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே, அவர் தரிசனத்தில் வரல. நல்லா கவனிங்க. நம்ம உன்னை நினைச்சிரோம் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் அவர் வந்த, தரிசனத்தில் அவர் வரல. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. தரிசனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வரல. நான் அந்த வார்த்தை போட்டிருக்கேன் பாருங்க. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இதனுக்கு ஒரு நாளில் தரிசனத்தில் கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்படி பெரிய ஒரு சபை, அந்த மேலே ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது இந்த வார்த்தை பின்னாடி அப்படி இருக்குது, எனக்கு பின்னாடி. அதை தான் அந்த கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் நினைவாகத்தான் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறேன். இது நமக்கு வாக்குத்தத்தமான வசனம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை அப்படி தத்ரூபமாக நிற்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய நான் தரிசனம்லாம் ரொம்பலாம் பார்த்தே கிடையாது. நிறைய நான் ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ளிருந்து பேசுவதை தான் நான் உணர்ந்திருக்கிறேன், தவிர உணர்ந்திருக்கிறேன். அதை சொன்ன ஆவியானவர் நம்முடைய உணர்வுகளிலே பேசுகிறவர். அல்லேலூயா. அதுதான் இன்ட்யூஷன் என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு தரிசனம் கொடுத்து மகனே அப்படின்னு இப்படி ஆணி பாய்ந்த கரங்களோடு வந்து நின்று இயேசு பேசுவது அப்படி சொல்லலைனா, நான் எதை சொல்றேன் தெரியுமா? உணர்விலிருந்து கர்த்தர் பேசுவாருங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு நிச்சயமான கர்த்தருடைய வார்த்தை என்று உங்களுக்கு தெரியும். எப்ப தெரியும் தெரியுமா? இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யாக்கோபு என்னும் சந்ததிக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை சமூகத்தை நாடும்போது, அவரை தேடும் போது என்ன செய்கிறாரு? அவர் உள்ளுக்குள்ளேந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நிறைய இடத்துல இன்னொரு வசனத்தோட வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 13, 14, 15, 16. இருந்தார்கள். நோக்கி நோக்கி பார். அல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு இது கர்த்தர் நேரடியா பேசுறேன், நேரடியா அவர் உருவமா வந்த சமயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிகமாக கர்த்தர் அவரோடு பேசினது தரிசனத்தில் வார்த்தை அல்லது சாதாரணமா இருக்கும்போது வார்த்தை. இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா வேண்டும் என்று நான் விரும்புகிற, கர்த்தர் விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், இப்படி கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம நீங்க உலகத்துல ஓடி 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 ஒன்றும் சாதிக்க முடியாது. சாப்பிடலாங்க. நான் எப்போ ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க தொழிலுக்காகவே ஓடிக்கொண்டே இருப்பேன், சைடில் ஊழியத்தை செய்து கொண்டு. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், சாப்பிட்டு மட்டும்தான் இருக்கிறோம். என்னது? சாப்பிட மட்டும்தான் செய்கிறோம், வேற ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கல, பெருசாக சேர்க்கலை. ஒரு நாளில் யோசித்தேன், இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் பெருசாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை வாங்கணும் அப்படின்னா கூட அமௌண்ட் இருக்காது கையில். அப்படி தான் இருந்தேன். ஆனால் நல்லா ஓடணும், நல்லா வியாபாரம் பார்த்தா எல்லாம் செய்தோம். அப்போ யோசிச்சு கொண்டே இருந்தேன், இப்படி நான் உலகத்துக்காக ஊழியம் செய்து, உலகத்துக்காக ஓடி, குடும்பத்துக்காக ஓடி என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்றும் சாதிக்கலை. இதுக்கு இப்படி ஓடணுமா? யோசித்து கொண்டே இருப்பேன். நான் அந்த நிறைய கஸ்டமர் வீடுகளுக்கு போவேன், அப்போல்லாம் வண்டியில் போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டே போவேன். அப்போ சில சமயம் கண்ணீர் கூட விட்டுருக்கேன், ஆண்டவரை இப்படி ஓடிட்டு இருக்கேன். அப்போல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கல ஆண்டவர், இப்படி ஓடிட்டு இருக்கேன் ஆண்டவர் உலகத்துக்காக என்று சொல்லி கண்ணீர் கூட விட்டுருக்கேன் ஒரு சில நாள். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. எனவே கண்பானவர்களே, தேவ சமூகத்தை அதிகமாய் நாடி தேடின பொழுது கர்த்தர் எனக்குள்ள, நான் அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட வந்து நேரடியா மகனே அப்படின்னு சொல்லி பேசல, சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நிலைமை நினைச்சு அப்படி கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். திடீர்னு நானா சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதுவரை அப்படி சொன்னே கிடையாது. நான் அப்படி ஒரு எண்ணமே, ஊழியத்துக்கு வரணும்னு ஆசை உண்டு, ஆனால் ஊழியத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, 2 வார்த்தை நின்று பேச தெரியாது, என்ன பண்ண முடியும் ஊழியத்துக்கு? இதுதான் நான் என்னுடைய நினைவெல்லாம். ஒன்றுமே செய்ய தெரியாது. நீங்கள் இங்கே இருக்கிற அநேகர் விசுவாசியாக இருக்கு, நீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்க வந்து. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு யாரும் கொடுக்கல, அந்த அளவுக்கு திறமையும் எனக்குள்ளே இல்லை. 2வது வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்கள்லாம் சாதாரண ஸ்டேஜில் போய் நின்று நம்ம பேசிட முடியும். உங்களை இப்போ விட்ட மாதிரிலாம் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஒருத்தரையா, வாங்க வாங்க வாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களை அப்படி கூப்பிட ஆளே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், வாலண்டரியா ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வந்துடுறேன். சொன்ன உடனேங்க என் இருதயத்தில் தெரிஞ்சிட்டு, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் தான் சொல்கிறேன், சொன்ன உடனே என் இருதயத்தில் எனக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் சொல்கிறேன் இன்ட்யூஷன் என்று சொல்லி. இதுதான் என்னது? உள்ளுணர்வு. சொல்லுங்க. இதுதான் ஆவியான நம்மோடு கூட பேசுகிற அந்த உள்ளுணர்வு. உள்ளுணர்வுனா உலக பிரகாரமாக நான் சொன்னேனே, இந்த காமிக்ஸ் புத்தகத்திலாம் வாசிப்போம், பின்னாடி இருந்து ஒருத்தர் வருகிறான் என்று அந்த லாரன்ஸின் உள்ளுணர்வு எச்சரித்தது. இது வந்து அது உள்ளுணர்வுன்னு சொன்னது. அது என்னது? அது அவங்க உணர்வு, சுயம். ஆனால் நான் சொல்ற உள்ளுணர்வு என்ன தெரியுமா? ஆவியானவர் செயல்படுகிற இடம். நான் சொன்னேன், அந்த காரணத்தில் என்னது? இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் மை சோல் அண்ட் ஸ்பிரிட். அந்த காரணம் அதான், அந்த இடத்துல உள்ளுணர்வு. நீங்க இன்னொரு வசனம் கூட சங்கீத பக்கம் சொல்ற வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:7 வாசிங்க. 16:7 16:7 சங்கீதம். துதிப்பேன் பாத்தீங்களா? ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் உணர்த்து. இதாங்க உணர்வு தாங்க முக்கியம். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஆவியானவர் தந்து விட்டார், தந்தவரில் பட்டு விட்டார். இனிமே நான் உருவத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, தரிசனத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தரிசனம் கொடுத்தா வாங்கிக்கங்க, சந்தோஷம், அது நல்ல அனுபவம். ஆனா தரிசனத்தை தேடி, தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீங்க. நீங்க உங்க வீட்டில் முழந்தால் படியிட்டு நீங்க உங்க பிள்ளைக்காக ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் வழி நடத்துவாரு. உன் குடும்பத்துக்காக ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் வழி நடத்துவாரு. உன் வருமானத்துக்காக ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் வழி நடத்துவாரு. கர்த்தர் பேசுவார் சில சமயத்தில்.
நீ இப்படி செய்ய அப்படிம்பாரு. அவர் சொல்றாரு, ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் எப்பவுமே, நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அந்நிய பாஷை ஜெபம் காலையில் அதிகாலையில் 10 நிமிஷம் பண்றோம். அதில் பண்ணும்போது நான் அநேக வேளையில் சொல்லுவேன், ஆண்டவர் எங்களுடைய உள்ளிந்திரியங்களை கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களா? எங்களுடைய உள்ளிந்திரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை நீர் கை கொள்ளும். என் உள்ளிந்திரியங்களை என்ன செய்யும்? சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் உள்ளிந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர் அப்படிங்கிறாரு. இதுல உள்ளிந்திரியங்களை உணர்த்துன்னு சொல்றாரு 16:7. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் உள்ளிந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய உள்ள பார்ட்ஸ், இதான் இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் சோல், இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் ஸ்பிரிட். இதை யார் வச்சிருக்கிறாங்க? கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோமே. எதுக்காக கையில் வச்சிருக்கிறார்னா, அவர் இஷ்டம் போல நம்மை உணர்த்துவதற்கு. அதான் சொல்றேன், நீங்க ஆவியால் நடத்தப்படுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் எப்படி இருக்கிறாங்களா? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஆதியாகமம் 15:5-6 வசனங்களை வாசிங்க. என்றார், அவன் கர்த்தரை இந்த இடத்துல அவர் வரல, உருவத்தில் வரல, உள்ளிந்திரியங்கள்ல பேசுறாரு, உணர்வுகள்ல பேசுறாரு. உணர்வுகளை பேசி நட்சத்திரத்தை காட்டி உன் சந்ததி இவண்ணமா எண்ணப்பட முடியாததா இருக்கும் என்கிறாரு. அவன் அதை விசுவாசித்தானா. என் அன்பானவர்களே, ஜெபிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுகிறார், ஆராதிக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். எங்க பேசுகிறார்னா, உணர்வுல பேசுகிறார். சொன்னேன் ஏற்கனவே, ஆவி எங்க இருக்குன்னு சொன்னேன். ஆவி எங்க இருக்குங்க? ஆவி எங்க இருக்கு? இங்க இல்ல, இங்க இருக்கு. அங்கிருந்து பேசுகிறார் கர்த்தர். இது எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா? உண்மையாவே நீங்க எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க விசுவாசம். என்னது அது? முழுக்க முழுக்க என்னது? விசுவாச வார்த்தைகள் அல்லது விசுவாச அதிகாரம். அது குறித்து சொல்லப்போனா அதில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் விசுவாசித்தார்கள். பாருங்க, 4ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே கர்த்தர் உணர்த்தினாரு. ஆதியிலிருந்து கர்த்தர் பேசுகிறாருங்க, இன்னைக்கு அல்ல, ஆதியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு நம்ம கிஃப்டா ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது இன்னும் ஈஸியா நம்மோடு ஆவியானவர் தொடர்பு கொள்வதற்கு அது ஒரு பெரிய மீடியமா இருக்கிறது. அவர் நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்பட்டதுனால. பைபிள் யோவான் சுவிசேஷத்தில், யோவான் நிருபத்தில் சொல்லும்போது சொல்றார், தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு அருளினதினாலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யோவான் நிருபத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, யோவான் நிருபம் தான் என்று நினைக்கிறேன், அதில் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு ஆவியிலே தந்தருளினதாலே அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை. கவனிச்சு பாத்தீங்களா? அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறாராம். அல்லேலூயா. தம்முடைய ஆவியினால நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு. அதனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எனவே கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு விசுவாச ஜீவியம் செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க அந்த எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் ஒளித்து வைத்தார்கள். வேத வசனம் சொல்கிறது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று
கண்டு. அப்படின்னா இதில் அழகுள்ள பிள்ளை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல மொழியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோசையின் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது என்று கண்டார்களாம் அவங்க. அல்லேலூயா. மோசையின் மேலே அழைப்பு இருக்கிறது என்று கண்டு அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல். என் அருமையானவர்களே, இந்த அகத்தூண்டுதல் உங்களுக்குள்ள, இந்த உள்ளுணர்வு, ஆவியானவர் உங்களோடு பேசுகிற இந்த அனுபவம் மாத்திரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் எதை குறித்து பயப்படவே மாட்டீங்க. வாழ்க்கை குறித்து பயப்பட மாட்டீங்க, வருமானத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. உனக்கு எதிர்த்து வருகிற எவ்வளவு பெரிய பாளையமாக இருந்தாலும் சரி, அதற்கு நீங்க பயப்படாம போய்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை ஒரு நாளும் எதிரிக்கு முன்பாக தாழ்த்துகிற தேவன் அல்ல இவர். பயம் ஏன் வருது? ஐயோ என்ன நம்மை அமிழ்த்துகிறது போல. பைபிள் சொல்லுறது இல்லை, வெள்ளம் போல சாத்தான் வரும்போது வெள்ளம் போல தான் பிசாசு வருவான். பிசாசு அடித்து கொண்டு வருகிறது போல தான் வருவான். அவ்வளோதான், இனி இல்லை அப்படின்னு சொல்றது போல வருவான் வாழ்க்கையில். இனி வாழ்க்கை முடிஞ்சுது, பிள்ளைகள் வாழ்க்கை முடிஞ்சுது, தொழில் அவ்வளோதான் முடிஞ்சுது, என் உடம்பு, என் சரீரம், என் உயிர் அவ்வளோதான் முடிஞ்சுது, இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. சத்ரு வெள்ளம் போல வரும்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள் இப்படி தான் மாறுகிறது. ஆனால் இந்த அகத்தூண்டுதல் இருக்கும்போது இதுலேயே நம்ம அனைவரும் என்ன ஆயிடுவோம்? சில பேர் சோர்ந்து போயிட்டாங்க. ஊழியக்காரங்களே நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க? அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. வெள்ளம் போல சத்ரு வரும்போது என்னை மாதிரி அசால்ட்டு பேர்வழிகள் தான் என்ன செய்வாங்க? கொஞ்சம் துணிஞ்சு போயிட்டு வரும். நம்ம எப்பவுமே முந்தைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசுலேயே அசால்ட்டு தான். எதுனாலும் துணிஞ்சு பின்னாடி நடக்கிறத குறிச்செல்லாம் என்ன செய்கிறது இல்லை, கவலைப்படுறதே இல்லை. முன் யோசனை கொஞ்சம் புத்தியும் கம்மி தானே வைங்களேன். அதனால் என்ன இல்லை, பின்னாடி வருகிற காரியங்களை குறித்து யோசிக்கிறதே இல்லை. என் மனைவிலாம் ரொம்ப புத்திசாலி. அவளை ரொம்ப என்ன செய்வா, அப்படி செய்யாங்க இப்படி செய்யாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வா, என்னை தடுத்து வைப்பா. நமக்கு புத்தி கம்மி இருக்கிறதுனால என்னது, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இப்போ ஆவியானவர் வேறு இணைந்து விட்டார். கேட்கவா வேணும்? அல்லேலூயா. கேட்டு பாருங்க. எங்கள் அண்ணன் இருக்கிறான், இருதயம் இருக்கிறான். அவனும் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்தால் எல்லோரும் தூரத்தில் நின்று பார்ப்பாங்க. நான் உடனே என்ன செய்வேன், பக்கத்தில் அவன் என்ன செய்வான், இல்லை கீழே இங்கே வாழ அப்படின்னு அவன் இடித்து இங்கே இழுத்து விடுவான். ஞாபகம் இருக்கா உனக்கு? நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். அவன் 9th, நான் 6th போயிட்டு வருவோம். அப்போது அப்படி அவன், ஏன்னா அவன் ரொம்ப பாதுகாக்கிறதுல கரெக்டாக இருப்பான். அவன் அப்போவே இருந்தே இழுத்து வைப்பான். துணிச்சல், அசட்டு துணிச்சல். அது சரியான துணிச்சல் கிடையாது. அது என்னது, அசட்டு துணிச்சல். இப்பவும் அப்படிதான். எதனாலும் செய்து பார்த்துருவோமே. டவுனில் எல்லாரும் சொல்லுவாங்க, டவுனில் ஆரம்பிக்க முடியுமா ப்ரேயர் செய்ய முடியுமா? செஞ்சு தான் பார்த்துருவோமே. ஏன்னா பின்னாடி முடியுமா முடியாத ஆத்மாக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா சிந்தனையே கிடையாது. ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் கூட அவர் ஊழியத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயா இந்த இடத்துல, ஏன்னா எனக்கு இதனுடைய இதை பற்றி தெரியல, எனக்கு இதனுடைய உண்மையான காரியங்களை குறித்து. அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த இடத்துல உங்களால் மட்டும்தான் ஐயா ஊழியம் செய்ய முடியும். இந்த கூலக்கடை பஜாரில் வச்சுருந்தோம்ல, அப்போது என்ன கடை செல்வராஜன் சொல்லி பாளையங்கோட்டையில் இருக்கார். அவர் நல்ல ஆண்டோடைய வார்த்தையை அவர் சொல்ல, தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தை, உங்களால் மட்டும்தான் இந்த பகுதியில் ஊழியம் செய்ய முடியும். இது என்ன கஷ்டம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நாள்பட தான் வந்துச்சு பாருங்க. கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அப்பா தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்களை அனுபவித்தோம். ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்து இங்கே ஒரு நல்ல ஒரு இடத்துல கண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றால, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்ன வசனத்தின்படி ஆத்துமாக்கள் தான் செழிப்பாளே தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை செழிப்பா அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு வந்த ஜனங்கள்லாம் முறுமுறுப்போடு, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சாமுவேல் புஸ்தகத்தில், இன்னும் நான் ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு தாவீதை குறித்து. தாவீது கூட முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர் எல்லாரும் கர்த்தர் தாவீதோடு சேர்த்தாராம். அவர் எல்லாரும் சேர்ந்து மகா பெரிய சேனையானார்களாம். அல்லேலூயா. அப்படிதான் வந்தாங்க.
சபைக்கு வர்றவங்க எல்லாரும் இப்படி தான் இருந்தாங்க. கடன்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, நெருக்கப்பட்டவங்க, அப்படி தான் வந்தாங்க. நீங்கள் அநேக இடத்துல சாட்சியை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அனுபவப்பட்டவங்க ஆமேன்னு சொல்லலாமே? ஹல்லேலூயா. அது மாதிரி நானும் அப்படிதான். நானும் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கடன்பட்டு அப்படிதான் வந்தேன். அந்த இடத்துல இருக்கிறவரை கர்த்தர் இங்க கொண்டு வந்து சேர்த்தார், செழிப்பாய் வைத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இருந்த ஆவியானவரின் அகத்தூண்டுதல் என்னை தைரியப்படுத்தினது, பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த தைரியம் ஆவியானவர் கொடு. உலக பிரகாரமான தைரியம் எல்லாம் ஓய்ந்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேனே ஆதியில் எனக்குள்ள இந்த தைரியம் அதெல்லாம் போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் தான். அவன் ராத்திரி வேளையில் போய் அந்த விக்கிர கோயிலில் போய் பேசுவான். அந்த சாமின்னு சொல்லப்படுகிறார்ட்ட. எது? அந்த ஆத்துக்கு போகிற வழியில் ஒரு பெரிய கோயில் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆத்துக்கு போகிற வழியில் என்ன கோயில் அது? தெரியுமாப்பா உனக்கு? யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? அவனுக்கு தெரியும். ஃப்ரெண்டு தான், சுந்தருக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் என்கிட்ட சொன்ன சாட்சி ஏன்னா, நான் ராத்திரியில் போய் அந்த சாமிகிட்ட பேசுவேன்னே, சிலையை பார்த்து பேசுவானோ. அந்த பக்கமே நைட்டு பயப்படுவாங்க. இப்போ அது கொஞ்சம் லைட்டு கிட்டும் ஆகிட்டு. நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. துணிச்சலாக போய் பேசுவான். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு பாருங்க, அந்த பயத்தின் ஆவி அவனுக்குள்ளே வந்துச்சு. வீட்டில் முடங்கிட்டான், வெளியே வரமாட்டான். ஒரு 2-3 பேர் சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்னை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டுருக்குறாங்க அப்படிமா. நானும் சுந்தர் அவனுக்கா ஜெபம் பண்ண போயிருக்கான். அவன் சுந்தர் தான் என்ன, இவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான்னா நான் வந்துடுவேன்னே. சுந்தர் அப்போ வரல ஆண்டவருக்குள்ள. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, சுந்தர் சொன்னது ஞாபகம் இருக்கா? சுந்தர், அவன் மட்டும் சரியாகி வந்துட்டான்னு நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வந்துடும் அப்படின்னா. அவன் சரியாக இருக்கணும் மட்டும் இவன் சரியாகி வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சரியாயிட்டான், அது வேற விஷயம். இன்னைக்கு கடை வச்சிருக்கிறான். நான் எதுக்கு சொல்றேன்னா, உலக பிரகாரமான தைரியம் பிசாசுக்கு முன்னாடி ஒன்றும் எடுபடாதுங்க. அதான் சொல்றேன். அந்த விக்கிர கோயிலில் போய் பயம் இல்லாமல் பேசினவன் தான். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, பிசாசு அவனை மடக்கி போடணும்னு நினைச்சான். அவ்வளோதான், வெளியே வர முடியல. அவனும் சரி, அவன் அண்ணன் ஒருத்தன் தான். 2 பேரும், இவன் இந்த மூலையில் உட்காந்துருப்பான், இவன் இந்த மூலையில் உட்காந்துருப்பான். வெளியவே வரமாட்டானோ 2 பேரும். பயம் 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 பயம், அவ்வளோ பயம். வெளியே வர ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பயத்தின் ஆவி அவர்களை மூடி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த சவுலை குறித்து சொல்லும்போது ஒரு வசனம் 1 சாமுவேலில் சொல்லப்படுது. என்னன்னா, கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளாய் வந்தது என்று சொல்லி. என்னது? அது மாதிரி கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அந்த குடும்பத்தை வந்து சூழ்ந்தது. குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. குடும்பம் இங்கே இல்லை, வேற சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குடும்பமே நம்ம மூலமாக தான், முழுக்க முழுக்க நம்ம தான். அவளுக்கு ஊழியம் செய்து திறந்தோறு போய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, அவங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி, அப்பாவுக்கு ஜெபம் பண்ணி, பையங்களுக்கு ஜெபம் பண்ணி, திரும்ப 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 ஜெபம் பண்ணி அந்த முழு குடும்பமும் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டது. இப்போ அவங்க கேடிசி நகரில் இருக்கிறாங்க. எனவே பிரியமான, எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலக வாழ்க்கையில் நம்ம தைரியம் இல்லாமல் இருக்கிறோம், பயம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த இன்ட்யூஷன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த அகத்தூண்டுதல் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற அந்த அகத்தூண்டுதல் வந்துட்டுனா எல்லாவற்றையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் உட்கார மாட்டீங்க. உலக பிரகார மனுஷன் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சோர்ந்து போய் உட்காந்துருவான். பெரிய பணக்காரன் தான், அவனை பார்த்து உனக்கு கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான், வீட்டுக்குள்ள முடங்கிட்டான், வெளியவே வரும். பயம். கண்ணில் எல்லாருக்கும் பண்ணுற ஆப்ரேஷனுங்க, கேட்ராக்டு, அவ்வளோதான், பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்லை. அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் அவ்வளோதான், ஆப்ரேஷனுங்கிற வார்த்தை. அவன் சிறு வயதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். உள்ளே உட்காந்தான், வீட்டு உள்ள, வெளியவே வரல. நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அப்படியே இருந்தான். அவன் எப்படி செத்து போயிட்டார் இப்போ. அதுக்கப்புறம் மீண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலக பிரகாரமான தைரியம் உங்களை முடங்க வச்சிரும். ஆவியானவர் உங்கள் ஆவியோடு பேச ஆரம்பித்தார் என்றால் அது மிகப்பெரிய தைரியங்க. பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க.
அவனை அடிச்சு தூக்கி போட்டாங்க ஊருக்கு வெளியே. போட்ட உடனே சீசர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்களாம். எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்று திரும்ப அந்த ஊருக்குள்ள போகிறான். அவங்கள எச்சரிக்கிறாங்க, ஏன் இப்பதானே அடி வாங்கிட்டு வந்த, பரவாயில்ல, கர்த்தருக்கா என்ன நடந்தாலும் போவோம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற தைரியம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷத்துக்காக மாத்திரம் நான் இதை சொல்லலை. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட தைரியம் வேணுங்க. ஆமா, நீங்க பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ள வேண்டும். ஒரு புதிய முயற்சிகளை தைரியமா செய்ய வேண்டும். இதுக்கு இந்த உள்ளுணர்வு தேவை. ஆவியானவர் கொடுக்கிற உள்ளுணர்வு தேவைங்க. இன்ட்யூஷன் தேவை. பார்த்தோம், விசுவாசத்தினாலே மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை என்ன செய்தார்கள்? ராஜாவின் கட்டளைக்கு, அதான் அந்த வார்த்தை, அதுதான் முக்கியமான வார்த்தை, ராஜாவின் கட்டளைக்கு. அப்போ ஆவியானவர் அவளுக்குள்ளாய் சொன்னார், இந்த மோசே மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்குது, ஒரு அழைப்பு இருக்குது. சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க? ராஜாவை குறித்த பயம்லாம், ராஜாவின் கட்டளை என்னது? மோசையோடு பிறந்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். வீடு வீடா போய் தேடுறாங்க சிப்பாய்கள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ராஜாவின் கட்டளைக்கு பயப்படலை. அவனை ஒரு நாணல் பெட்டியில வச்சு நதியில விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த மோசையை கர்த்தர் பாதுகாத்தார். உங்க தைரியம், உள்ளுணர்வுனால வருகிற உங்க தைரியம் உங்க பிள்ளைகளை காப்பாற்றும், உங்க தொழிலை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா வைக்கும். புரிந்து கொள்ளுங்க. முக்கியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை அதிகமா மதிப்பு கொடுத்து வாசிங்க. முழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரம், ஆரம்பம், பிகினிங் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? முழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரமா பைபிளை வாசிங்க. எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்க. முழங்கால் போட முடியல, முழங்கால் சரியில்லை அப்படின்னா, முட்டு சரியில்லை அப்படின்னா உட்கார்ந்து வாசிங்க. பயபக்தியோடு வாசிங்க. வேத வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று கவனித்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவ சமூகத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அந்த பழக்கத்துக்காக தான் நாங்கள் அதிகாலை ஜெபம் வச்சுருக்கிறோம். சபையிலேருந்து ஆன்லைன் ப்ரேயர் டெய்லி ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை. அதுக்கு அடுத்து அந்நிய பாஷை ஜெபம் வச்சுருக்கிறோம். அதுலையா கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இந்த குழுவாய் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பழக்கத்துக்கு தானே தவிர, தேவன் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு நீங்கள் தனியாக தேவனை என்ன செய்யணும்? தேடணும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கூப்பிட்டது மாத்திரமல்ல, அவனை கூப்பிட்டது அந்த பிரதான ஆசாரியருக்கும் தெரியல. அவனுக்கு தெரியாமல் போனது மாத்திரமல்ல, அந்த பிரதான ஆசாரியனுக்குரிய காரியங்களை சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்றாருங்க. சாமுவேல் அதுவரை நினைச்சிட்டு இருந்தான் பிரதான ஆசாரியன் தான் கர்த்தருக்கு நெருங்கினவன் சொல்லி. கர்த்தர் சொன்னார், இல்ல, எனக்கு முன்பாக பணிவிடை செய்கிற யாரும் எனக்கு நெருங்கினவர்கள் தான். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். எனக்கு முன்பா வந்து உட்கார்ந்து இருக்கிற ஜெபம் பண்ணுகிற யாரும் எனக்கு நெருங்கினவர்கள் தான் என்று சாமுவேலுக்கு காண்பிக்கும்படியாக சாமுவேலோடு கர்த்தர் ஏலியை குறித்து சொன்னார், பிரதான ஆசாரியை குறித்து சொன்னார், அவனுடைய குடும்பத்தை குறித்து சொன்னார், அவனுடைய பிள்ளைகள் செய்கிற அக்கிரமத்தை குறித்து சொன்னார், பின்னாட்கள் அவங்க எப்படி ஆக போறாங்க என்பதை குறித்தெல்லாம் சொல்லுங்க. நீண்ட நெடு விளக்கம் வாசிங்களேன். நீங்கள் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை 10லேருந்து வாசிங்க. செய்வேன். அவன் அறிந்திருந்தும் என்று அவனுக்கு அறிவித்தேன்.
போதும், இவ்வளவு பேசுறாருங்க. எப்படிங்க பேசினார் கர்த்தர்? அவர் உருவத்தோடு சாமுவேலே அப்படின்னாருன்னா கர்த்தர் தெரிஞ்சிருக்குங்களா அவனுக்கு? அவர் சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டாரு, இவன் ஏலி கூப்பிட்டாரு நினைச்சு ஏலிட்ட போய் கேட்கிறான், கூப்பிட்டீங்களா ஐயா? 2 தடவை கேட்கிறான். 3ஆவது தடவை ஏலி தான் சொல்றாரு, இல்லப்பா நான் கூப்பிடல, ஒருவேளை அது கர்த்தரா இருக்கும். உருவத்தோட வந்திருந்தா சாமுவேலுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? உருவத்தோட வரல, உள்ள இருந்து கூப்பிட்டாருங்க. எங்க இருந்து கூப்பிட்டாரு? இப்படி காமிங்களேன், எங்க இருந்து? உள்ள இருந்து கூப்பிட்டாரு. இந்த உணர்வு தான், இந்த ஆவியின் நடத்துதல் தான் உங்களுக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஆவியின் நடத்துதல் உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு வருகிற எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அறிவிப்பார். உன்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அறிவிப்பார். உனக்கு எதிராக நிற்கிற பிரச்சனைகள் என்னவென்று கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா போகும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. இப்படிப்பட்ட நடத்தல் உங்களுக்கு வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? முழந்தால் படியிடலாமா? நான் சொன்னேன், இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. கேளுங்க, அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன், பையாவை ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள்லேருந்து உங்களுடைய சமூகத்துக்கு வருவதை உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுங்கம்மா ப்ளீஸ். ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக வாழ்ந்துடணும். நம்ம ஆவியானுடைய சந்ததி நாம. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமா அந்த பூமி, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம, ஆவியானவரை வழிநடத்தல் இல்லாம இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பூரணமான ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அதில் நுழைய முடியாது. we can't முடியாது. அப்ப உம்மோடு இருக்கணும், உம்மோடு இணைந்து கொள்ளணும். ஆவியில் இணைந்து கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. அதிகாலையில் தேட, அவரை தேட ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமே
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் செய்வதொன்றே எங்கள் எண்ணமாய் மாறுவதாக. ஓ ரப லப ரப லப ரப. அப்பா உம் சந்நிதியில் தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உம் சந்நிதியில் தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் சொல்லுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே 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 இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே, என் தகப்பனே, தகப்பனே, என் ராஜனே, ராஜனே, என் நேசரே, என் நேசரே, எனக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே, எனக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே, உம்மை நேசிக்கிறோம் ஐயா, நேசிக்கிறோம். எங்களுக்குள்ள நீர் பேசுகிற அந்த உணர்வு எங்களுக்கு வேணும். சொல்லி கேளுங்க, கேளுங்க, ஆவியான இடத்துல கேளுங்க. நீங்க எங்களுக்குள்ள பேசுகிற அந்த உணர்வு வேணும். உணர்வுல பேசுகிறீங்களப்பா. அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். ஏசாயா 11 அதிகாரத்துல பார்க்கிறோம். உணர்வுல அவர் பேசுகிறவர். அம்மா பேசுகிறவர் ஐயா, ஒப்பு கொடுங்க. இந்த உணர்வுல அவர் பேசணும்னா இந்த உணர்வு ஃபுல்லா அவரால் நிரம்பி இருக்கணும். அவருடைய எண்ணங்களால் நிரம்பி இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கணும். ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கை தைரியமா நீங்க நடத்தணும்னா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயம் இல்லாம நீங்க இருக்கணும்னா, உங்க எதிர்காலங்கள் சந்தோஷமான எதிர்காலமாய் மாறுவதை நீங்கள் அறிந்து கொள்ளணுங்க. ஆமா, உங்க எதிர்காலம் சந்தோஷமான எதிர்காலம் தான், அதுல சந்தேகம் இல்லை. அதை நீங்க அறிந்து கொள்ளும் போது தைரியமா நடப்பீங்க. அதுக்குத்தான் அந்த உள்ளுணர்வு தேவைன்னு சொல்றேன் நான். இந்த உணர்வுல அவருடைய உணர்வு இடைப்படணும். உணர்வுல உங்களுடைய உணர்வுல அவருடைய வார்த்தை இடைப்படணும். ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. இந்த நாள் முதற்கொண்டு இவருடைய ஆவியானுடைய வழி நடத்தல மிகப்பெரிய மாற்றம், மறுரூபம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ரிபல சந்தல தூரபலப ஆவியில ஒரு மறுரூபம் இப்பொழுது ரிமானோ கபீனா கபோனா திபானோ காந்தலபா அசம்பந்தங்கள் வெளியேறுவதாக ஆவியானுடைய அனுக்கிரகம் பூரணமா நிரப்பட்டும். வாலிப பிள்ளைகள் இல்லாம கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கிரியைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவர்கள் மறவாதே. ஆமென்.